என்ன மாதிரி இன்னிங்ஸ் ரோஹித் சர்மா செகண்ட் பேட்டிங் அடிச்சு 300 ரன் சேஸ் பண்ணோம். எல்லாரும் ஃபார்ம்ல இல்லை இப்படி இப்படின்னாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் விளாண்டு எல்லாத்தோட வாயை அடைச்சிட்டாரு பார்த்தீங்களா. ஸோ அதாங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி பிளேயருக்குலாம் ஒரு 1 or 2 இன்னிங்ஸ் பேட்டில் நல்லா பட்டுச்சா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. பாருங்க நல்லா பட்டுச்சு, பட்டோன்னே 100 அடிச்சிட்டாரு. ஸோ வேற மாதிரி பேட்டிங், அதாவது இந்தியாவுக்கு இல்லை அந்த செகண்ட் ஓடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஓடியிலே நம்ம ஜெயிச்சிட்டோம், ரோஹித் சர்மா அடிக்கல, டெஸ்ட்டில் ரீசெண்டாக நடந்த சீரிஸ் எதுவுமே அடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு சிலாம் சேர்த்து வச்சு பதில் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கிலாந்து பேட்டிங் விளாண்டு அவங்களும் சூப்பராக விளாண்டாங்க. 305 ரன் டார்கெட் வச்சாங்க. அடுத்து இந்தியா பேட்டிங் இறங்கினாங்க. கில்லும் நல்லா விளாண்டாரு. ரோஹித் சர்மாவும் ஃபார்மில் எல்லாம் பேசிட்டு ரோஹித் சர்மா ஃபார்மில் இருந்து கில்லும் 50 ரன் அடிச்சு அவுட் ஆகி ரோஹித் சர்மா மட்டும் தனியாக 119 ரன் அடிச்சு அவுட் ஆனாங்க. ஒவ்வொரு ஷாட்டும் தண்ணியில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வேற லெவலில் விளாண்டுருந்தாரு. கோலி வந்தாரு, பேட்டில் நல்லா தான் பட்டுச்சு, ஆனால் சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து சேயர் அவர் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் அக்ஷர் பட்டேல் நல்ல ஒரு இது கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடைசியில் அக்ஷர் பட்டேல் அந்த மேட்ச் வந்துச்சு, இந்தியா வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர வருது, 19 ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு ஃபார்மில் வந்துட்டாரு. ஸோ பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக போகிறோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறோம். அடுத்து தேர்ட் ஓடி இருக்குது 9ஆம், அதுவும் அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ அதையும் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னான்ட்டு. இன்னும் டீமில் யார் ஃபிட் பண்ணலாம் என்னங்கிறதையும் பார்ப்போம். நான் கேஎல் ராகுல் ரொம்ப பின்னாடி விளாண்டுட்டு இருக்கா, பின்னாடி வர மாதிரி இருக்குது. ரிசர்வ் பண்ணுற வாய்ப்பு இருக்கா என்னன்னு பார்க்கணும். ஸோ நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் வருண் சக்கரவர்த்தி டெபியூட் ஆனார். ஸோ டோட்டலாக எல்லாமே பார்த்துட்டு எப்படி என்னங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாகவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி வச்சு கப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மலியே வரும். என்ன மேட்சோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் கிளிக் பண்ணி கூட மேட்சை பார்க்குறேங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான பேட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.